உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இரண்டாம் கட்ட தேர்தலிலும் குறைவான வாக்குப்பதிவு தான். முதல் கட்டத்திலும் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல எதிர்கட்சி கூட்டணி மக்களிடம் நம்பிக்கையை பெறலன்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி டீகோட் பண்றது? இல்லை, நான் இந்த கேமுக்குள்ளார போகிறதுக்கு விட எனக்கு இது ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னா, வாக்கு எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறையிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம திரும்ப திரும்ப அதை இந்த கேமுக்குள்ளாரையே ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி, எதிர்கட்சி மேலே அதிருப்திங்கிறதெல்லாம் தாண்டி மெஷினரி நோக்கி, நம்ம அரசாங்கம் நோக்கி கேள்வி கேட்கணும். அதுதான் முதல் முறை கூட நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னேன். அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் இருக்குது. அவங்க உண்மையிலே இதில் எல்லோரும் ஓட்டு போடணுங்கிற திட்டம் இருக்குதாங்கிறதே எனக்கு பல சந்தர்ப்பங்களில் புரியல. இப்போ நீங்கள் அடுத்து வரக்கூடிய டெல்லி எலெக்ஷன் எடுத்துக்கங்க. டெல்லியில் நீங்கள் வியாழக்கிழமை அவங்களுக்கு புத்த பௌர்ணிமா வருது. அதுக்கு அடுத்த நாள்னு ஒரு 4 நாள் சேர்த்தாப்புல லீவ் வந்துடுது. ஒரு நாள் லீவ் போட்டால் வரிசையாக 4 நாள். அப்போ நம்ம டெல்லியில் தேர்தல் பதிவு, வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் தலைநகரில் எவ்வளோ அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, 4 நாள் லீவு வந்துச்சுன்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? யாராக இருந்தாலும் இன்னைக்கு இப்போ ஒரு பெருந்தொகையான நம்மளுடைய மக்கள் தொகை மைக்ரேட் அப்படி ஆகி எல்லாமே தலைநகரங்கள், பெருநகரங்களில் வசிக்கிறாங்க. 4 நாள் லீவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்க சொல்வது ஒரு முக்கியமான அம்சம், எல்லாரும் ஜனநாயக கடமை ஆற்றணுன்றது. ஆனா இந்த 2 கட்ட தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. எதிர்கட்சிகள் ஒரு ஜனநாயகத்துக்கே ஆபத்து அப்படின்ற முழக்கமும், மோடி அவர்கள் எனக்கு ஆதரவான அலை இருக்கு அப்படின்றப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் என்ன ஓட்டம் என்னவா இருக்கு? ஏதாவது சைலண்ட் வேவ் இருக்கா? இல்ல, அலை எதுவும் இல்லைங்கிறத நம்ம திரும்ப பேசிட்டு இருக்கோம். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா ஊடகங்களுமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எந்த அலையும் இல்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலை அல்லது பெரிய ஆதரவலை அப்படியெல்லாம் இல்லை. அப்போ மக்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், இந்த எலெக்ஷன் அது உள்ளூர் தன்மையோடு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளூர் தன்மையோடு இருக்குது. கடந்த 2014 போலவோ 2019 போலவோ ஒரு தேசிய அளவிலான 2014 அஃப்கோர்ஸ் தெரிஞ்சு அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு. மாற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி மோடியால் அது ஒரு அலையாக மாற்ற முடிஞ்சு, பாஜகவால் மாற்ற முடிஞ்சு. 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு தேசியவாத அலையை தேசிய அளவில் அவங்களால கட்டமைக்க முடிஞ்சு. அதெல்லாம் ஒரு வேலை பண்ணது நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு அந்த மாதிரியான அலை எதுவுமே இல்லை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் அப்படி ஒரு அலை இல்லை. அதே சமயம் சலிப்பு இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எதிர்ப்புலையும் ஒரு பெரிய அலை, 100க்கு கீழே போயிடுவாங்க, கடுமையான அதிருப்தி இருக்கு பாஜகவுக்கு. அப்படியே இல்லை. அப்படியே நீங்க சொல்றதுல முக்கியமான இடம் உள்ளூர் தன்மையோடு அரசியல் அணுகப்படுகிறது அப்படின்னா, இப்ப பாஜக பெரிதாக நம்பியது மோடி அவர்களை முன்னிறுத்துறப்ப எங்களுக்கு 10 விழுக்காடு அதிகமா கிடக்கும், சட்டமன்றத்தை விட நாடாளுமன்றத்தில் 10 விழுக்காடு அதிகமா. கண்டிப்பா நான் 18% கொடுத்துருவேன். ஏன்னா என்னுடைய கணக்குப்படி பாஜகவுடைய வாக்கு வங்கிங்கிறது 20%. அப்போ 17%, 37% அவங்க வாங்கியிருக்காங்கன்னா 17% தாராளமாக நான் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, அதுதான் பாஜகவுடைய பதற்றத்துக்கு காரணம். ஏன்னா உள்ளூர் தன்மையோட எலெக்ஷன்ஸ் அணுகப்படும் போது அங்கங்கே உள்ளூருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கலாம், என் ஊரில் என்ன நடந்திருக்கு, வளர்ச்சி பணி இல்லை, ஜாதி கணக்குகள், அதிருப்தி வேட்பாளர்கள், பாஜக உள்ளாரே அதிருப்தியாகி போட்டி போடக்கூடியவர்கள், அப்புறம் பாரம்பரிய ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ உதாரணமாக கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டா கடலோர மாவட்டங்கள் பாஜகவுக்கு வலுவாக இருக்கும். அதே போல் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டா அதனுடைய மேற்கு பகுதிங்கிறது பாஜகவுக்கு பலகீனமாகவும் எதிர்கட்சிகளுக்கு பலமாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னிச்சுன்னா, பாஜக இந்த நம்பர்ஸ் அவங்க இப்போ ஏற்கனவே வாங்கின 303 வாங்குறதுங்கிறது சிரமமாக இருக்கும். உள்ளூர் தன்மையோட இருக்கிறதுங்கிறது. அதே சமயம் அது பாஜகவுக்கு ஒரு விதமான பதற்றத்தை, அது ஒரு பதற்றத்தை, ஏன்னா சர்க்கலை தரும். அவங்க தான் முன்னணியில் இருக்கிறாங்க என்றாலும் கூட இந்த நம்பர்ஸ் அவங்க வர முடியாது, மெஜாரிட்டி வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு அந்த பதற்றத்தை தர்றதுனால தான் பிரதமர்கிட்ட ஒரு பதற்றமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், சதி கோட்பாடுகள், இதெல்லாம் ஒரு என்ன சொல்ற, ஒரு அத்துமீறின ஒரு தாக்குதல்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக உள்ளூர் தன்மையோடு இருக்கு, நான் ஒரு நரேஷனை செட் பண்றேன், அதன் மூலமாக 2ஆம் கட்ட தேர்தலில் கூட வாக்குகளை பெற முடியும். கண்டிப்பா. ஏன்னா உள்ளூர் தன்மை உங்களுக்கு இதுல நாடு தழுவிய ஒரு இதை கட்டமைக்க முடியும். இப்ப திரும்ப அவங்க சொல்றது நீங்க ரொம்ப துல்லியமா கவனிச்சிங்கன்னா, இந்த முறை ராமர் கோயிலில் தான் தேசிய அளவுக்கு கட்டக்கூடிய அலைக்கான ஒரு வலையா பாஜக பிளான் பண்ணது. அது ஆனால் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி ஒன்றும் பெருசாக எடுபடலைங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ பிரதமர் இப்போ இந்துத்துவ விஷயத்தை எடுக்கும்போது ஒரு பொது எதிரி முஸ்லீம்ஸை கட்டமைக்கிறது, காங்கிரஸ் அதை நோக்கி பிளேம் பண்ணுறது, இது வழியாக நாடு முழுக்க
ஒரு வலையை கட்டுறதுங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. வாட் எவர் இட் இஸ், நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் அப்படி எதுவும் அலை இல்லை, அதனால அது ஒரு ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து ஆனால் வந்து நான் திரும்ப சொல்கிறது, இந்த கேம்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ எனக்கு வந்து பீகாரில் நீங்கள் குறைந்திருக்கக்கூடிய இடங்கள் பாருங்கள், யூபியில் குறைந்திருக்கக்கூடிய இடங்கள் பாருங்கள், உள்ளூர் செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட செய்தியாளர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன முக்கியமான விஷயம்னா, பல தொகுதிகளில் வந்து புறக்கணிப்பெல்லாம் நடக்குது. ஒரு ஊர்களாக வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடக்கக்கூடிய செய்திகள், சில இடத்துல வந்து மாவட்ட ஆட்சியர்கள் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எல்லாமே செய்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தேர்தல் புறக்கணிப்புக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, என் ஊருக்கு சாலை இல்லை, என் ஊருக்கு வந்து வசதி இல்லை அப்படிங்கிறது. எங்க பீகார்லையும் உத்தரப்பிரதேசலையும் அங்க ரெண்டுமே பாஜக கூட்டணி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இடம். நீங்க சொல்வது வந்து பீகார் உத்தரப்பிரதேசத்தில் லோக்கல் இஷ்யூஸ் பேசப்படுதுன்னா, எஸ், அப்ப வந்து ராமர் கோயில்ன்ற விஷயத்தை தாண்டி மக்கள் அன்றாட பிரச்சனைக்குள்ள வந்துட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், அன்றாட பிரச்சனைகள். இன்றைக்கு பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறவர்களும் ஒருவேளை பாஜக அதிகபட்ச நம்பர் எடுத்துச்சுன்னா, நான் அதற்கு காரணமா சொல்றது இந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட சாலைகள். நிதின் கட்கரிக்கு நான் முதல் கிரெடிட் கொடுப்பேன். அப்படி ஏன்னா பாஜக வந்து அதிகமான தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய பட்சத்தில் எல்லா இடங்கள்லையும் எனக்கு ரோடு போட்டிருக்கு, பாலம் போட்டிருக்கு, அல்லது எனக்கு ரோடு வரல, வேலை இல்லை, இதைத்தான் மக்கள் பேசுறாங்களே தவிர அவங்க அந்த மதத்தில் என்ன இருக்கிறாங்க, இந்த மதத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த மதத்தில் அப்படியே ஆயிடுமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்கள்கிட்ட வெறுப்பு கிடையாது, அந்த மாதிரியான கதையாடல் கிடையாது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.